ஹலோ கைஸ், வெல்கம் டு திலி கிச்சன். இன்னைக்கு நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு தண்ணியோட கொண்டக்கடலையை சேர்த்திருக்கேன். 3/4 வாசி கொண்டக்கடலையை அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க. 1/4 வாசி மட்டும் மத்தோ ஸ்பூனோ வச்சு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா திக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.